குழந்தை கருப்பா இருக்காங்களா, இதெல்லாம் செய்யுங்க. எல்லா தாய்க்கும் தன்னுடைய குழந்தை அழகா வெள்ளையா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஆனா ஒரு சில பேர் அது குறித்து ஸ்ட்ரெஸ் கூட ஆயிக்கிறாங்க. என் குழந்தை வெள்ளையா பிறக்கலையே, இல்ல வெள்ளையாக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட்லியான கிரீம்ஸோ இல்ல லோஷன்ஸோ இல்ல வீட்டுல இருக்கிறதுலயே நலுங்கு மாவு, பயத்த மாவு, மஞ்சள் இந்த மாதிரி சாப்பிடுற எல்லா ஐட்டத்தையும் உடம்புல பூசிக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ இதெல்லாம் உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகுமா? ஒரு குழந்தை வெள்ளையாக என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் போட்டிருக்கேன். வீடியோ முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிய வரும். இதே மாதிரி தன்னோட குழந்தை ரிலேட்டடான டவுட்ஸோடயோ இல்ல ஸ்ட்ரெஸ்ஸோடயோ இருக்கிற அம்மாக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுடைய டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனை குழந்தை நல மருத்துவராக இருக்கிறேன். குழந்தைக்கும் நம்மளுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, குழந்தை ஸ்கின் வந்து தின்னா இருக்கும். அதனால ஈஸியா சென்சிட்டிவ் ஆயிரும். ஒரு கெமிக்கல்ஸ் ஏதாவது பட்டுச்சு அப்படின்னாலும் அலர்ஜி ஆயிரும். அதே மாதிரி அவங்களுடைய வாட்டர் வந்து மெயின்டைன் ஆகாம எவாப்ரேட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா அடல்ட் ஸ்கின் வந்து நல்லா திக்கா இருக்கும். ஒரு லேயர்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. ஸோ குழந்தையுடைய ஸ்கின்ல அந்த மாய்ஸ்சரைசர் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். இன்னொன்னு, அவங்களுடைய பாடி ப்ரொபோர்ஷனேட் ஏரியாவும் அதிகமா இருக்கிறதுனால இந்த ஈரத்தன்மை எல்லாமே ஈஸியா எவாப்ரேட் ஆயிரும். ஒரு கேலிங்கா இருக்கிறது இதெல்லாமே ரொம்ப காமன் தாங்க. ஒரு சில தாய்மார் என்னட்டு கேட்பாங்க, என் குழந்தை பிறந்தப்ப ரொம்ப பிங்கா இருந்தாங்க டாக்டர், ஆனா வந்து ஒரு 30 டேஸ்ல இல்ல 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்ல எல்லாம் ரொம்பவே கலர் கம்மியாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு என்னன்னா, உங்க குழந்தை பிறந்தப்ப ரொம்பவே பிங்கா இருப்பாங்க எல்லா குழந்தையும் தான். ஏன்னா குழந்தையுடைய பிளட் வெசல்ஸ், ஸ்கின்னுக்கு கீழே இருக்க பிளட் வெசல்ஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறனால குழந்தைகள் பிங்கிஷா தெரிவாங்க. ஆனா அதே குழந்தை ஒரு 30 நாள்ல ஒரு 2-3 மாசத்துல கலர் கம்மியாவாங்க. அதே குழந்தை தான் ஜெனட்டிக்கலாவே அவங்களுடைய கலர் அட்டைன் பண்றது, அதாவது தன்னுடைய மரபு அணுல என்ன கலர் இருக்குதோ நம்மளுடைய பரம்பரை கலர் இந்த மாதிரி விஷயங்கள்ல குழந்தைகளுக்கு ரீச் ஆகுறதுக்கு 4 இருந்து 5 மாசம் கூட ஆகுங்க. சோ அதுதான் அவங்களுடைய ஒரிஜினல் கலரா கேட்டீங்கன்னா அதுவுமே இல்லைங்க. ஏன் அப்படின்னா குழந்தையுடைய வளர்ப்புல, நான் சொல்றது வந்து 1 வயசு 2 வயசுலனா அவங்க ரொம்ப அதிகமா சன்ல எக்ஸ்போஷர் ஆறாங்க அப்படின்னாலோ அதனால கொஞ்சம் ஷேட்ஸ் வந்து கம்மி ஆவாங்க. ஒரு சில குழந்தைங்க அந்த அளவுக்கு வெளியே போகல அப்படின்னாலும் கலர்ஸ் வந்து ரீட்டைன் ஆவாங்க. இதெல்லாம் தாண்டி முக்கியமா ஒரு குழந்தையுடைய ஸ்கின் கேர் வந்து நம்ம கரெக்டா கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் வந்து நிறையவே வந்து மாற்றம் வரும். ஸோ நான் இங்க கொடுக்க போற யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே ஸ்கின் கேரை பொறுத்துதாங்க. ஸோ உங்க குழந்தைய வெள்ளையாக்குறதுக்கு நான் சொல்ல போற ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வேற எதுவும் ஸ்கின் கேர் ரொட்டீன் எதுவும் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நான் வந்து படிக்கிறேன். உங்க குழந்தை ஹெல்த் ரிலேட்டடாவோ இல்ல டயட் ரிலேட்டடாவோ டவுட்ஸ் எது இருக்கு அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பரை நோட் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். பேபி ஸ்கின் கேர் அப்படின்னா உங்க குழந்தைய குளிக்க வைக்கிறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் முன்னாடி நீங்க ஆயில் மசாஜ் மாதிரி கொடுக்கலாம். இதனால ஸ்கின்னும் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி குழந்தையுடைய அம்மாவுக்கும் இருக்கிற பாண்டிங்கும் அதிகமாகும். ஸோ நெக்ஸ்ட் நீங்க குழந்தைய அழகா குளிக்க வைக்கலாம். குளிக்க வைக்கிறப்போ அதோடைய தண்ணி வந்து ரொம்ப ஹாட் வாட்டரா இருக்கணும் அவசியமே இல்லை. நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஓபியில வந்து சொல்லுவாங்க, தண்ணி மாத்தி நாங்க குளிக்க வைக்க மாட்டோம், ஒரு கைப்பட தான் குளிக்க வைப்போம். இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. அது எல்லாமே மெத்து தான். ஸோ நான் ஜென்ரலா கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா லூக் வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோடைய டெம்பரேச்சர் வந்து ஒரு 37 டிகிரி இருக்கணும். ஆனா ப்ராக்டிக்கலா ஒரு 37 டிகிரியை வந்து நீங்க எப்படி மெஷர் பண்ணி ஒரு குழந்தைய குளிக்க வைக்க முடியும்? பாசிபிளே இல்லை. ஸோ அதுக்காண்டி தான் நான் கொடுக்குற பெரிய டிப் என்னன்னா, உங்க குழந்தைய குளிக்க வைக்கிறப்ப தண்ணியை வந்து இந்த இடத்துல நீங்க ஊத்தி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். அது வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்க குழந்தைக்கு அது பொறுக்கிற சூட்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், சோப் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ்க்கு டவுட்ஸ் இருக்கு. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, வீட்டுல வந்து பெரியவங்க என்ன யூஸ் பண்றாங்களோ அதே சோப்பை யூஸ் பண்றாங்க. இல்ல அப்படின்னா வந்து சூப்பர் மார்க்கெட்ல பேபி சோப்னு ஒண்ணு கேட்கறாங்க, அது ஜஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க நான் கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க கரெக்டான சோப்பை வந்து செலக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்க குழந்தையோட pHக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். 5.5 நீங்க லேபிளை செக் பண்றப்போ அதை எழுதி இருந்திருக்கணும் 5.5 அப்படின்னு சொல்லிட்டு. சோப் யூஸ் பண்ணலாமா இல்ல பாடி வாஷ் யூஸ் பண்ணலாமா இல்ல வேற எதுவும் யூஸ் பண்ணலாமான்னு கேக்குறீங்க. பெஸ்ட் வந்து சிண்டெக் பார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா மைல்டு சோப் அப்படின்னு சொல்றாங்க. அதுல எந்த ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடாது, ஆர்டிபிஷியல் கெமிக்கல்ஸ் எது இருக்கக்கூடாது, ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இருக்கிற பாரபின், சல்ஃபேட், இத்தாலைட் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. முக்கியமா ஹைப்போ அலர்ஜன் மென்ஷன் ஆயிருக்கா, இல்ல டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்டடா, இல்ல பீரியாட்ரிஷியன் அட்வைஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு இருக்கணும். ஒரு சில தாய்மார் வந்து ஆன்டி பாக்டீரியல் சோப்புன்னு சொல்லிட்டு ரெகுலராகவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க குழந்தைக்கு ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா பீடியாட்ரிஷியனோ இல்ல டெர்மட்டாலஜிஸ்டோ அட்வைஸ் பண்ணியிருந்தா மட்டும் அந்த மாதிரி சோப்ஸ் வந்து அந்த டியூரேஷன் மட்டும் யூஸ் பண்ணா போதும். ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணணுங்கிறது அவசியமே இல்லை. ஸோ நீங்க எந்த சோப்பை செலக்ட் பண்ணாலும் அதோட லேபிள 1க்கு 2 தடவை படிச்சு பாருங்க. அதுல pH எல்லாம் மென்ஷன் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு
நீங்க செலக்ட் பண்ணி குழந்தைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அழகா குளிக்க வச்ச பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைய வந்து புடிச்சு இழுக்க கூடாது. துடைக்கிறேங்கிற பேர்ல நல்லா டேப் பண்ணி எடுக்கணும். அப்படின்னா ஒத்தி ஒத்தி நீங்க அதை வந்து எடுத்து பார்க்கணும், குழந்தையுடைய ஈரத்தன்மை எல்லாமே. அடுத்து இம்பார்ட்டன்டான ஒண்ணு, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு என்கிட்டயே வந்து சொல்லுவாங்க, டாக்டர் நான் நீங்க சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி மாய்ஸ்சரைசர் எல்லாம் கரெக்டா போட்டேன், ஆனா என் குழந்தைக்கு ஸ்கின் க்ளோவே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க குழந்தைக்கு நீங்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றப்போ வித்தின் 10 minutes ஆஃப்டர் பாத் அப்படின்னா நீங்க குளிக்க வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஸ்கின்ல வந்து நீங்க நார்மலா சோப் யூஸ் பண்றப்போ நார்மலான ஈரத்தன்மை எல்லாம் வெளியே வந்துடும். அந்த ஈரத்தன்மையை ரீடைன் பண்றதுக்காண்டி இந்த மாய்ஸ்சரைசரை ஒரு லேயர் வந்து நம்ம போடுற மாதிரி தாங்க. ஸோ உங்களோட குழந்தைக்கு ஸ்கின் வந்து நல்லா க்ளோவா இருக்கணும் அப்படின்னா மாய்ஸ்சரைசரை 10 நிமிஷத்துக்குள்ள யூஸ் பண்ணணும். அடுத்து முக்கியமா குழந்தைய அப்படின்னாவே வெளியே விளையாடுவாங்க, நிறைய கிளாஸஸ் போவாங்க. ஸோ அவங்களுக்கு சன் எக்ஸ்போஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ரொம்ப ஹாட் வெதர்ல நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபுல்லி கவர் ட்ரெஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து போட்டு விடலாம். வெளியே விளையாட போறாங்க அப்படின்னா முக்கியமா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். 6 months to 1 yearக்குள்ள நம்ம வந்து குழந்தைக்கு வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். சன்ஸ்கிரீன் செலக்ட் பண்றப்போ அது பிசிக்கல் சன்ஸ்கிரீனா இருக்கா? பிசிக்கல் சன்ஸ்கிரீன் அப்படின்னா அவங்க லேபிள்ல வந்து ஜிங்க் ஆக்சைடு இல்ல டைட்டானியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்க யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ப்ராட் ஸ்பெக்ட்ரம் கவரேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. SPF பொறுத்த வரைக்கும் 30 வந்து பெஸ்ட், 50 கூட மார்க்கெட்ல கிடைக்குது. ஜெல் ஃபார்ம் இருக்கு, லோஷன் ஃபார்ம் இருக்கு. ஸோ உங்க குழந்தைக்கு எது சூட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில குழந்தைங்க வந்து ஸ்விம்மிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போவாங்க, இல்ல பீச் சைடு விளையாட போறாங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க ஒரு 1/2 hour பிஃபோர் வந்து இந்த சன்ஸ்கிரீனை அப்ளை பண்ணி இருந்திருக்கணும். ஸோ ஸ்கின் கேர் அப்படின்னாவே எல்லாமே காஸ்ட்லியான ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணுமான இல்லவே இல்லை. நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கூட வாங்கலாம். ஒன்னே ஒண்ணு, நீங்க அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிட்டு ஒரு தடவை வாங்கிக்கோங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்கிற டவுட், குழந்தைய எத்தனை தடவை தான் குளிக்க வைக்கணும்? சம்மர் மாதிரி டயத்துல நீங்க வந்து ட்வைஸ் கூட குளிக்க வைக்கலாம். வின்டர் மாதிரி டயத்துல வந்து 1 டைம் நீங்க குளிக்க வைக்கிறீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து ரெஃப்ரெஷ்ஷா வந்து தொடச்சு விடலாம். இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிக்கலாம். அடுத்து மாய்ஸ்சரைசர் எத்தனை தடவை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்க. அதே மாதிரிதான் வின்டர்ல வந்து குழந்தைக்கு ரொம்ப ஸ்கேலிங்கா இருக்கும், அப்படி வெள்ளை வெள்ளையா வரும். அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா தேவைப்பட்டதுன்னா 3ல இருந்து 4 தடவை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா 2 வேளை நீங்க மார்னிங் அண்ட் நைட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சம்மர் மாதிரி டயத்துல நீங்க ஏதாவது ஒரு வேளை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னதான் ஸ்கின் கேர் பண்ணா மட்டும் ஒரு குழந்தை வெள்ளையாயிருமா அப்படின்னா இல்லவே இல்லை. அவங்களுடைய டயட்டையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்றது, ஃப்ரூட்ஸ் கொடுக்கறது, இல்ல நட்ஸ் எல்லாம் கொடுக்கறது, ஹெல்தியா டயட் சாப்பிட்டாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்கின் எல்லாம் க்ளோ ஆயிருங்க. ரொம்பவே முக்கியமான டிப், குழந்தைக்கு ரெகுலரா நெயில் கட் பண்ணி விடணும். ஏன் அப்படின்னா நிறைய குழந்தைகளோட ஹேபிட்ஸ் என்னவா இருக்கும்னா, நெயில வந்து கொஞ்சம் அதிகமா இருக்காங்க அப்படின்னா அதை ஸ்க்ராட்ச் பண்ணிக்குவாங்க ஸ்கின்ல போட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ ஈஸியா ஒரு பாக்டீரியாவோ இல்லை இன்ஃபெக்ஷனோ வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால அவங்களுடைய ஸ்கின் வந்து டேமேஜ் ஆயிரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க குழந்தைக்கு நீங்க பண்ற இந்த ஸ்கின் கேர் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் நம்ம பார்க்கணும். சின்ன பிள்ளையில இருந்து நீங்க கரெக்டான ரூட்டீன் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ரெகுலரா ஒரு ஸ்கின் கேர் கொடுக்கறனால அவங்களுடைய லேட்டர் ஆன் லைஃப்ல ரொம்பவே க்ளோவாகவும் இருப்பாங்க, ரொம்ப ஷைனிங்கா இருப்பாங்க. ஒரு குழந்தை வெள்ளையா இருந்தாதான் அழகா அப்படின்னா இல்லவே இல்லை. குழந்தைனாவே ஒரு அழகா தான் இருப்பாங்க. அதை தாண்டி அந்த குழந்தை எந்த கலரா இருந்தாலும் அவங்க நல்லா ஷைனிங்கா இருக்காங்களா, இல்லை அவங்க ஸ்கின் டோன் எப்படி இருக்கு, இதெல்லாம் தாங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மற்ற சொல்லுவாங்க கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கணும் அப்படின்னு. ஸோ நான் கொடுத்த டிப்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்க குழந்தைக்கு ஸ்கின் கேர் பண்றதுனால உங்க குழந்தையோட ஸ்கின் நல்லாவே க்ளோவா இருக்கும். உங்க குழந்தைக்கு டயப்பர் யூஸ் பண்றீங்க, அது நல்லதா இல்லை கெட்டதா, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். வீடியோவை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.